மதுரை வடக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் களமிறங்கும் வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மானை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் புதூர் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதாவது மதுரை மல்லிப்பூ வச்சுக்கிறத ஒரு ட்ரெடிஷனா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் வழிநெடுக்க பாக்குறேன் எல்லா பெண்கள் கழுத்திலையும் புது மஞ்சள் கை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நல்ல நாளில் அனைத்து தாய் குலங்களும் மஞ்சள் குங்குமத்தோட நிறைஞ்சு சுபகரமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்றதா என்னுடைய ஆசையும் கூட. அதனால நிச்சயமாக இந்த நல்ல நாள்ல அதுவும் முஜிபுர் ரஹ்மானுக்கு இன்னைக்கு மதுரையிலேயே நான் பிரச்சாரம் பண்றேன்றது உண்மையிலேயே இரட்டிப்பு மகிழ்ச்சி. இங்க தேர்தல்கள் வருவது எதற்காக? இதன் மூலம் இந்த தொகுதியையும் மக்களையும் முன்னேற்ற வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் தான் மாறுது, மக்களுடைய அவல நிலைகள் இங்கு மாறவில்லை. மிஸ்டர் செல்லூர் ராஜன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் செல்லாத ராஜா போயிட்டாரு. இன்னைக்கு தொகுதிக்குள்ள போனாலே மக்கள் புறா விரட்டி அடிக்கக்கூடிய நிலைமைய இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா ஒரு மந்திரியா இருக்கிறவர் தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது செய்யும், எதுவுமே செய்யாத இவர்கள் எதற்கு 5 வருஷம் மந்திரி? மீண்டும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டுகளுக்கு போடுங்கன்னு சொல்லி எந்த மூஞ்ச வச்சு வர்றாங்க என்பது தெரியல. அதனால நீங்கள் அனைவரும் தெளிவாக நிச்சயமாக இங்க நடக்கிற அவலங்களை நான் ஒன்னொன்னா சொல்றேன். நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்த உடனே இங்க நடக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? குடி தண்ணீர் கிடையாது. குடிக்க தண்ணி வேணும்னா விலை கொடுத்து வாங்கணும். அதே போல பார்த்தா டிரைனேஜ் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் அவசியம். இத போய் நாம கேட்டா 20,000 கொடு, 25,000 கொடுன்னு சொல்லி ஊழல் பண்றது யாரு? மிஸ்டர் மேயர் ராஜன் செல்லப்பா அவர்களும் அவர் கூட இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் ஊழல் மட்டுமே செய்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் மதுரையில அவங்க டெவலப் பண்ணல. மதுரை என்பது 100 வார்டுகள் நிறைந்தது. இப்பதான் உங்களுக்கு கூட எல்லாம் நான் மாநகராட்சி மீட்டிங்ல பேசிட்டு போனேன். இப்ப 2ஆம் கட்டம் பிரச்சாரமாக மீண்டும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இன்னைக்கு 100 வார்டுக்கு ஒன்னும் செய்யாத ஒரு மேயர் இன்னைக்கு அதை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவாக எந்த மூஞ்ச வச்சு வந்து நிக்கிறார் தெரியல. இன்னைக்கு 100 வார்டுக்கு செய்யாதவர் 18 வார்டுக்கு என்ன செய்ய போறார்? எம்எல்ஏவானா அவருக்கு கட்டுப்பட்டது 18 வார்டு. அதனால இன்னைங்க தமிழ்நாடுல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ஆட்சிகள் வெறும் லஞ்சம் ஊழலுக்கு மட்டும்தான் வழிவகை செய்திருக்கே ஒழிய உறுதியாக மக்களுக்கோ தொகுதிக்கோ எந்த முன்னேற்றமும் செய்யல என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். மதுரை எனக்கு ஒண்ணு புதுசுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற ஒரு வார்டுக்கும் நான் போயிருக்கேன். இடைத்தேர்தல்கள் நடந்த பொழுது, உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது நான் போகாத வார்டே இல்லை. அந்த அளவு எல்லா வார்டுகளினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெளிவாக இங்க தெரியும். எங்கேயுமே தண்ணி வசதி இல்ல, குப்பை கூளங்களை அகற்ற துப்புரவு பணியாளர்கள் கிடையாது, டிரைனேஜ் கனெக்ஷன் சரியா கிடையாது, வாட்டர் கனெக்ஷன் இல்ல, எது கேட்டாலும் ஊழல், எது கேட்டாலும் லஞ்சம். இது ஒண்ணுதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா உள்ளவே போக முடியாது. முறையாக கனெக்ஷன் கொடுக்கலன்னா உடனே ஃபைன் போட்டிருக்கோம் 20,000 சொல்லி அதுக்குள் கனெக்டா அதை கொடுக்காட்டி டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் சொல்றேன். மீண்டும் அதுலயும் ஊழல். இது போல ஒரு நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கும் அதிமுக திமுக ஆட்சிகள் மக்களாகிய உங்களுக்கு மீண்டும் வேண்டுமா அப்படின்றதுதான் ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி.